பிக் பாஸ் லைவில் தல ரூமில் நடக்கும் அட்டகாசங்கள் அப்படின்ற மாதிரி டைட்டிலே போடலாம் போல. அந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அரோரா போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விக்கெல்ஸில் ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விக்கெல்ஸ் விக்ரம் மற்றும் சாண்ட்ராவோட கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்குமா இல்லையோ, ஆனால் திவ்யாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கூட்டணி செயல்படுவது. இது மூணுத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் மக்களே. அதை மறக்காம பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அரோரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃப்ராடுன்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்கல்ல, அப்போ விக்கெல்ஸ் வந்து ஒரு பிரிவினை உருவாக்குறார். இப்போ ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கு, எஃப் பிளாக் அண்ட் ஒயிட் வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ எஃப் வந்து பிளாக் வேர்ட்ஸ், எஃப் வேர்ட்ஸ். இப்போ இந்த லூஸு இந்த இதெல்லாம் வந்து ஒயிட் வேர்டு தானே அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அப்போ வந்து அதெல்லாம் அப்படி இல்லை விக்ரம்னு சொல்லிட்டு சபரி ஒரு பாயிண்ட்ல சொல்றான், இது டிஃபரன்ஸ் இருக்குடா, யார் யார் எந்த இடத்துல வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்ட்டு. மொதல் விஷயம், இப்போ நான் அரோரா வந்து நான் சிப்ப லூசு கீசுன்னெலாம் திட்டுவேன். அது காமெடியா நடந்து ரெண்டு பேருக்கும் நடந்துட்டு இருக்கும்போது திட்டுறது பிரச்சனை இல்லை. ஒரு சீரியஸான கான்வர்சேஷன்ல அதை எடுத்துன்னு வந்து பயன்படுத்தும் போது அது தப்பா தான் தெரியும், அது தப்பு தான் அப்படின்றத சபரி தெளிவான ஒரு பாயிண்ட்ல அடிச்ச ஒரு பாயிண்ட்டுமே நச்சுன்னு அடிச்சான். வேற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் நியாயமான விஷயமே அதுதான் உண்மை. ஏன்னா ஃபன்னாக இருக்கும்போது அது பெருசாக தெரியாது. ஃபன்னை தாண்டி இப்படி நீங்கள் சீரியஸாக போகும்போது அது என்ன பேசினாலுமே சீரியஸாக தான் போகும். அந்த டைமில் அதை ஃபன்னாக கன்சிட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்றது தான் ஹைலைட்டு. அடுத்து அரோரா இன்னொரு பாயிண்ட்டுமே சொல்கிறாங்க, எப்பா நான் கூட தான்ப்பா இந்த வீட்டு எனக்கு கூட தான்ப்பா தடிக்கு விழுந்தா எஃபர்ட்ஸ் வரும், ஆனால் அது எல்லாத்தையுமே இங்கே யூஸ் பண்ண முடியுமாப்பா, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, தப்புப்பா அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் சாண்ட்ராவோட ஃபீலிங்ஸை. சாண்ட்ரா வந்து அன்னைக்கு திவ்யாக்கே வாய்ஸ் அவுட் பண்ணாங்க, ஃப்ராடுன்றலாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி அன்னைக்கே வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. அந்த வார்த்தை சாண்ட்ராக்கு வந்தா அவங்க ரியாக்ட் பண்றது சரிதானே, அது தப்பு கிடையாது. ஸோ உங்களை பொறுத்தவரையும் கமர்தீனை பொறுத்தவரையும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பெரிய வார்த்தைகளா கமர்தீனுக்கு தெரியாது. பட் ஆப்போசிட் பர்சனுக்கு அந்த வார்த்தையே பெரிய வார்த்தை தானே, அவங்க குழந்தை பார்ப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது சென்சிட்டிவா இருக்கிறது தான் சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி அரோரா அந்த விஷயத்த பயன்படுத்துறாங்க. ஆனா அரோராக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, சாண்ட்ரா பல பேர் என்ன வேணாலும் பேசிக்கலாம், அது மற்றவங்களுக்கு சென்சிட்டிவ் கிடையாது. அவங்களுக்கு இந்த வீட்லயே ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் சாண்ட்ரா மட்டுமே, மற்றவங்க யாருக்கும் சென்சிட்டிவிட்டி இல்லாத மாதிரியும் பேசுவாங்க. அது யாருக்குமே தெரியாம போயிருக்குதுன்றதான் ஹைலைட்டு. ஏன்னா சாண்ட்ரா டைரக்டா பேச மாட்டாங்க அது எல்லாத்தையும். ஸோ பின்னாடி தான் உட்காந்து இது எல்லாத்தையும் பேசுவாங்க இல்லையா, கமருதீன் டைலாக் மாதிரி பின்னாடி தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் உட்காந்து பாஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். அங்க ஒரு அந்த மாதிரி கிளாரிட்டியும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி தப்பு வந்து சாரிலாம் இப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸோ எல்லா தப்பையும் பண்ணிட்டு சாரி கேட்பது எப்படி சரியா இருக்கும்? ஸோ சாரின்னா அந்த தப்பை உணர்ந்து தானே கேட்கணும். இவன் எல்லாத்தையும் பட்டுன்னு சொல்லுவான், சாரி கேட்பான், திரும்ப ரிப்பீட், சாரி கேட்பான், திரும்ப ரிப்பீட், அப்புறம் எதுக்கு சாரி கேட்கணுன்ற மாதிரி அங்க ஒரு டிஸ்கஷன் போகுது. அதுல விக்ரம் இல்ல, இவன் ஆனாவன்னா இப்படி சாரி கேட்கறதெல்லாம் பார்க்கும்போது இவன் வந்து நானும் அவனும் ஒன்னாயிரம் போல இருக்கேன்ற மாதிரி விக்ரமுக்கு ஒரு பயம் வேற வந்துருச்சு. ஏன்னா அவனும் ஃப்ராடு சொல்லியிருக்கான், விக்ரமும் ஃப்ராடு சொல்லியிருக்கான். விக்ரமும் மன்னிப்பு இங்கேயும் மன்னிப்பும் போது ஈக்குவலண்ட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றதுன்ற மாதிரி ஒரு பயம் இருக்கு. ஆனா விக்ரமுக்கு இந்த வாரம் கேஸ் எழுதிட்டாங்க, அதை மாற்ற முடியாது. இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அடுத்து தல ரூமோட சம்பவம் என்னன்னா, ஒரு பக்கம் கமருதீன் இந்த சட்டை நல்லா இல்லை, கைட்டி மாற்றுறியா அப்படின்ற மாதிரி அவர் அங்கேயே கைட்டி மாற்றுறதும், அவருக்கு வந்து சட்டையை செலக்ட் பண்ணி இவங்க போட்டு விடுறதும், ரெண்டு பேரும் பயங்கரமான காட்சிகள் பண்ணுவதும், ஐ மீன் ரொமான்ஸ் காட்சிகள் மாதிரி சில பல விஷயங்கள். ரொமான்ஸ் மீன்ஸ் இவங்க போட்டு கட்டி பிடிச்சின்னு நிற்கிறதும், அப்படியே ரெண்டு பேரும் ஃப்ரேம்ல பார்க்கறதும், நல்லா சிறப்பா பண்றேல் சார்வால் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுங்க ரெண்டு தான் எனக்கு என்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றது, பார்வதியின் பொன்மொழிகள் அப்படின்றதுல ஒன்று எடுத்து வைக்கிறேன். எனக்கெல்லாம் கமருதீன் கூட பழகிறதுக்கே அருவருப்பா இருக்கு, உடம்பு கூசுது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அந்த மேடம் எங்க இருக்காங்க நான் தேடிட்டு இருக்கேன் மக்களே, அந்த மேடம் எங்கன்றதை தேடிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கேவலமான கேரக்டர், இவ கூடலாம் யாராவது இருப்பாங்களான்னு ஒருத்தர் பேசினார், அவரும் தேடிட்டு இருக்கேன். இந்த ரெண்டு ரொம்ப சூடு சொரணை வெக்கம் மானத்தோடு இருந்த இரண்டு நபர்களை காணவில்லை ஐயா. நீங்க எங்கேயாவது பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க மக்களே, ஏன்னா அவங்களை நான் தேடுறேன். எங்கேயாவது பார்த்தா கொஞ்சம் அவங்க 4 வார்த்தை நல்லா நறுக்குன்னு கேட்கலான்ட்டு தான். ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க பண்ற ஆக்டிவிட்டி கட்டி பிடிக்கிறதும் இது பண்றதும், அதுக்கப்புறம் வெளியே வந்து என்ன பண்றாங்க, கேமரா முன்னாடி வெளியே வந்து அந்த பாத்ரூம் பக்கத்தில் கேமரா முன்னாடி பேபி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு சாண்ட்ரா கூட கொஞ்சம் பேச வைடா, கொஞ்சம் பேச சொல்றான்ற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு க்ளோஸ் அப் சீன் தான் விட்டா என்ன நடந்திருக்குன்னு தெரியல, அப்படி உட்காந்து கெஞ்சுறாங்க. நான் பண்றேன். அவரும் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆனவனே அவரும் அந்த சைடை காட்டுறாப்பலையா. அடுத்து இந்த புதிய கூட்டணி, ஒரு பக்கம் சாண்ட்ரா மற்றும் விக்கெல்ஸ் விக்ரம் பாத்ரூம் ஏரியா பக்கத்துல ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அந்த சோபா செட் அங்க உட்காந்து பேசுறாங்க. அப்ப விக்ரம் வந்து திவ்யாவை பத்தி பேசுறாரு.
ஏன்னா போன வாரத்துல இருந்து திவ்யா 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 அப்படின்ற மாதிரி எப்படி பார்வதி மைண்ட்ல அரோரா கனின்னு உட்காந்துட்டு இருக்கோ, இப்போதைக்கு விக்ரமோட மைண்ட்ல திவ்யா அப்படின்ற நபர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, திவ்யா ஒரு கிரிட்டிசிசத்தை வச்சா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமாங்க, ஏத்துக்க வேண்டியது தானேங்க. இந்த வீட்டுல கானா வினோத்துக்கிட்ட அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கோம், அவரும் அப்படிதான் இருக்கிறார். அந்த மாதிரி தானே அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கவும் விட மாட்டேங்கிறாங்க, பேசவும் விட மாட்டேங்கிறாங்க. என்னங்க பண்றது? இதுல என்ன வந்து அந்த நிலைக்கு தள்ளிட்டாங்க. எப்படி திவ்யா தான் வந்து விக்ரம் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றதுக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் பேச வைப்பதுக்கும் தள்ளிட்டாங்களாம். எப்படி திவ்யா தள்ளிட்டாங்களாம். இவர் சொல்றார், இப்ப இத்தனை நாள் அப்ப நீங்க இத்தனை நாளா இத்தனை கண்ட்ரோல்லி இந்த ஸ்டேபிள்ல இருந்த விக்ரமும் இப்ப இருக்கிற விக்ரமும் கான்ட்ராஸ்ட் ஆகும்போது அப்ப அது உண்மையா பொய்யான்ற கேள்வி வரும்ல. இந்த நிலைமைக்கு தள்ளிட்டா அப்ப எத்தனையோ நிலைமை வந்துச்சு, அப்பெல்லாம் ரியாக்ட் ஆகாத விக்ரம் இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகும்போது அப்ப அது கம்ப்ளீட்லி கான்ட்ரடிக்ட் ஆகுமே. அப்ப விக்ரம் என்ன சொல்ல போறீங்க அப்படின்றதான் நமக்கு தோணும். அதுலயும் சொல்றாரு, நான் இந்த அளவுக்கு வார்த்தை பயன்படுத்துறது காரணமே அவங்க தான் அப்படின்றத சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க சாண்ட்ராவை பத்தி தெரியாதா, அவங்க வந்து எனக்கும் அந்த மாதிரி தாங்க பண்ணாங்க, அந்த ரெஸ்ட் ரூம் இஷ்யூவா இருக்கட்டும், இங்க வெளியே வந்த இஷ்யூவா இருக்கட்டும்ன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, அப்ப விக்ரம் என்ன சொல்றாரு, இப்ப கமருதீன் வார்த்தை விட்டுறாரு. அவங்க கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனைனா டோன் பிரச்சனை ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் வார்த்தை நம்ம ஏதாவது போய் விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அதை பிடிச்சிக்கிட்டு ரிட்டர்ன் அடிச்சிடறாங்க. அதுலதான் அவங்க சாதகமா போகுது. பட் இவங்களும் வந்து ட்ரிகர் பண்றாங்க, பல இடத்துல வந்து அவங்களும் ஹர்ட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அது ஒரு பார்டர் லைன்ல இருக்கு. எப்படி அது ஒரு பார்டர் லைன்ல இருக்குங்க, அந்த பார்டர் லைன்ல வச்சுதான் அவங்க டிராவல் பண்றாங்க. அது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் வந்து கத்திட்டு இதெல்லாம் பண்றதால அவங்க தப்பா தெரிஞ்சிடறாங்க, அவங்க நல்லதா தெரிஞ்சிடறாங்க அப்படின்றதையுமே விக்ரம் அந்த இடத்துல சொல்றாரு. சாண்ட்ராவும் அப்படி அன்னைக்கு நான் கத்துனது தான் மாட்டிக்கிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன்ற மாதிரி சாண்ட்ராவும் அதை சொல்லிருக்காங்க. சாண்ட்ராவுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியும். அதை விக்ரம் சொல்லும்போது சாண்ட்ராவும் கேட்டுக்கிறாங்க. இதுல என்ன பாயிண்ட்னா, இதுல விக்ரமுக்கு ஏன் காண்டாகுதுன்னும் போது இப்பதான் அவர் வாய்ப்பட அந்த வாக்குமூலத்தை கொடுத்தாரு. ஸோ ஃபேமிலி வீக்ல எல்லாரும் வந்து திவ்யா பாயிண்டா பேசுறாங்க, திவ்யா தெளிவா பேசுறாங்கன்ற ஒரு விஷயத்த எல்லா வீட்டாருமே ஹைலைட் பண்ணிட்டாங்க. செமையா பண்றீங்க திவ்யா அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா அதை இப்போ உடைக்கணும். ஏன்னா எல்லாரும் நான் இந்த வீட்டுல எல்லாரும் தான் நியாயம் கேட்கிறோம், எல்லாரும் தான் இது பண்றோம், பாயிண்டா பேசுறோம். ஆனா திவ்யா பேசுறது மட்டும் வருது அப்படின்றது ஒரு ஏக்கம் இருக்கு அவருக்கு. ரெண்டாவது, வீட்டார் எல்லாரையும் பாராட்டிட்டாங்களா, இந்த வீட்டில் எல்லாம் நம்ம போறதெல்லாம் ஸ்கூல் சண்டைங்க தாங்க, ஸ்கூல் சண்டைங்களை தான் போறோம். அதுல என்னங்க நியாயம் கேட்கறது? நான் வந்து அடுத்தவங்களுக்காக போய் நியாயம் கேட்கறதுன்னு போக மாட்டேன். இது சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அது அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்க என்ன பண்றாங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர்த்து நடுவில் போய் இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. ஓகே, ஸோ அதனால தான் நான் இப்படி இருக்கேன். அவங்க என்னங்க நியாயம் கேட்டாங்க, நம்ம எல்லாமே கேட்காமையா இருக்கும், எல்லாரும் ஒவ்வொரு தரப்புல கேட்டுன்னு தான் இருக்கும். அவங்க கேட்குறாங்கன்ற மாதிரி அதை வந்து அக்கௌண்டபிலிட்டியும் அதை வந்து இதுவாக பயன்படுத்திக்கிறாங்க. நம்மலாம் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துறது இல்லைன்ற மாதிரி டீட்டெயிலாக டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. ஸோ மக்கள் என்ன சொல்றாங்களோ அக்செப்ட் பண்ணி ஏற்றுங்க, பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் அவங்க இப்படி தாங்க பண்ணுறாங்க, எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதில் திவ்யா கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது உண்மைதான். அதுலேயும் இன்னொரு பாயிண்ட் ஹைலைட்டாக சொன்னார், எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வெளியே எலிமினேட் ஆகி போய் கண்டஸ்டன்ஸ் வைக்கிற ஒரு பாயிண்ட்டை கூட திரும்ப திரும்ப பேசுறாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதுவுமே எனக்கு நியாயமா படிச்சு. ஆனா இதுல என்னன்னா, இவரு போய் வாலண்டரியா ட்ரிகர் பண்றதும் ஹைலைட்டா மாட்டிக்குது. விக்ரமோட பிரச்சனை என்னன்னா, அவருமே வாலண்டரியா போயிட்டு பண்றாரு. போன வாரம் அதை டிஸ்கஸ் பண்ணாம இருந்ததா பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்க திரும்ப 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 திவ்யாவை பத்தி பேசும்போது அது திவ்யாவுக்கு தான் மைலேஜா கன்வெர்ட் ஆகுதுன்றதான் யதார்த்தமான உண்மை. அது விக்ரமுக்கான மைலேஜா வரல. ஏன்னா ஹாட் ஸ்டார் போல்ல கூட விக்ரமுக்கு சாதகமா இல்ல, திவ்யாவுக்கு சாதகமா தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டிங் வந்திருக்குன்றது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இவங்க வீட்டுக்குள்ள திரும்ப திவ்யாவை பத்தி பேச பேச திவ்யாவுக்கு மைலேஜ் விக்ரமுக்கு கீழே தான் போயிட்டு இருப்பாருன்றதான் என்னால சொல்ல முடியும். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.